அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அழகான ஒரு ஜமாதுல் ஆஹிர் மாதத்திலே 2வது ஜும்மா வெள்ளிக்கிழமை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லாம் அடைய பெற்றுறோம். அந்த வெள்ளிக்கிழமையுடைய எல்லா சிறப்புகளும் அறிந்து சூரத்து கௌஃபி சூறா ஓதி நல்ல முறையிலே சுன்னத்தான குடி ஆடையிலே சிறந்த ஆடை அத்தர் பூசி சுருமாயிட்டு பள்ளிவாசலுக்கு சீக்கிரமாக சென்று முதல் சஃபில் அமர்ந்து அந்த குத்துபாவெல்லாம் பிரசங்கமெல்லாம் தலை சாய்த்து கேட்டு அதன்படி நல்ல முறையிலே அந்த ஜும்மாவுடைய சிறப்பு உலக முஸ்லிம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து அருள்வானாக. ஒட்டகம் குர்பான் குடிக்க சிறப்பு கிடைக்கணும், ஹஜ்ஜுடைய சிறப்பு கிடைக்கணும், பெருநாவுடைய சிறப்பு கிடைக்கணும். எல்லா சிறப்பு வெகுமதிகளும் அழகான முறையிலே இந்த ஜும்மாவுடைய சிறப்பு அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறானே, அவனுக்கே எல்லா போலும் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கணவன்மார்கள் மனைவிமார்களை செய்யக்கூடாத 14 விஷயங்கள். இமாம் பெருமக்கள் எழுதின கிதாபில் எழுதின கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு செய்யக்கூடாத, மனைவிகளை செய்யக்கூடாத விஷயங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய வாழ்க்கை இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி அன்பாகவும் பாசமாகவும் நமக்கு காட்டுத்தந்த நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அழகான வாழ்க்கை. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்து சென்றாங்களோ அப்படிப்பட்ட அழகான குடும்பம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அற்புதமான வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கை, துனியாவிலேயே சொர்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி தந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாழ்க்கையெல்லாம் பேணி அந்த குடும்பத்தை நம்ம பொறுமையாகவும் சைப்புத்தன்மையோடையும் அன்பாகவும் பாசமாகவும் அல்லாஹ்வை பயந்து எல்லா மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்ட குடும்பங்களாக நம்ம குடும்பங்களை பார்த்து நம்ம சந்ததிகள் நல்ல குடும்பங்களாக வளரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹியாருக்கும் லி நிசாய், உங்களுடைய சிறந்தவர் யாருன்னு சொன்னால் உங்களுடைய மனைவி இடத்திலே நல்ல சிறந்த கணவராக வாழ்வது, தாய் இடத்திலே சிறந்த மகனாக வாழ்வது, சகோதரிடத்திலே சிறந்த சகோதரனாக நீங்கள் வாழ்ந்து காட்டுவது. இந்த சிறப்பான முறையிலே பெண்களிடத்திலே அழகிய முறையிலே வாழக்கூடிய ஒரு மனிதன் தான் சிறந்த மனிதன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அது மாதிரி இன்னும் அதிகமான ஹதீஸ் வருது, அஸ்ஸௌஜு முஅர்ரிபு லி புகாயி ஜௌஜத்திஹி, எந்த கணவர் ஒரு மனைவியை துன்புறுத்தி அழுக வைக்கக்கூடிய ஒரு கணவராக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க மிகப்பெரிய அல்லாஹ்வுக்கு கெட்டவராக ஆகி விடுவார். அஸ்ஸௌஜு முஅர்ரிபு லி புகாயிக்கு ஜௌஜத்திஹி, மனைவியே துன்புறுத்தும் கணவன்மார்கள், அந்த கணவன்மார்கள் மிக கெட்டவர்கள். மனைவியாக அடிக்கிறது, திட்டுறது, அழுக வைக்கிறது, அவங்கள மிகவும் கேவலப்படுத்தக்கூடிய அந்த கணவனுடைய அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அதுவும் மிக மோசமான வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகவும் கண்டித்தாங்க. அந்த மாதிரி உள்ள மனைவிமார்கள் நாளை மறுமையிலே ஆசியா பீவி உங்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா எழுப்பப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அவங்க குடும்பத்தில் அடிக்கிறது, உதைக்கிறது, அழுக வைக்கிறது, இப்படிப்பட்ட மனைவிமார் நாளை மறுமையிலே அல்லாஹ் அந்த கணவருக்கு தண்டனை கொடுப்பான். அந்த மனைவிமார் பொறுமை காத்து வாழ்ந்தாங்க, அந்த குடும்பத்தில் மரியாதையோடும் மானத்தோடும் வாழ்ந்து காட்டினாங்களே அந்த மனைவி, அதுக்காக பரிசாக அல்லாஹ் ஆசியா பீவி அவங்களுடனே நாளை மறுமையிலே அல்லாஹ் அவங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான ஒரு வாழ்க்கை வழங்குவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கற்று தந்தாங்க. அப்போ அந்த ஒரு விஷயமா வேகமாக நம்ம பார்ப்போம். ஒன்றாவது, கணவன்மார்களை அடிக்கக்கூடாது, முகத்தில் அடிக்கக்கூடாது. வலா தந்திரிபு வஜ்ஹா, முகத்தில் மனைவியுடைய முகத்தில் எக்காரணத்தை கொண்டு அடிக்கக்கூடாது. இப்போ சீரியல் ஆரம்பிக்கிறதே முகத்தில் அடித்து ஆரம்பிப்பாங்க, சீரியல் முடிக்கும் போதும் முகத்தில் அடித்து முடிப்பாங்க. இப்படி தான் உலகத்தில் நமக்கு கட்டுத்தரக்கூடிய அந்த சீரியல் எல்லாம். இதை பார்த்து விட்டு நம்ம என்ன செய்யணும், கணவன்மார்கள் மனைவிமார்களை முகத்தில் வேகமாக அடிப்பது, முகத்தில் அடிப்பது, இது யாரையுமே அடிக்கக்கூடாது. இது
சரதாரிசா நகா தடுத்துருக்குறாங்க. வலா ததிரிபு முகத்துல யாரையுமே அடிக்கக்கூடாது. அது மாதிரி அந்த கணவன்மார் மனைவிமார்கள் முகத்தில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், மனைவியை வந்து குறைய சொல்லக்கூடாது. அதாவது குறை கணவன் மனைவியினுடைய குறை வந்து அவங்களுக்குள்ளேயே தனிப்பட்ட முறையிலே சொல்லி அவங்கள சரி செய்து வரணும். அந்த குறையை சொல்லி சொல்லி அவங்கள வந்து உசுப்பேற்றி சண்டை போடுறது விவாகரத்துக்கே காரணமாகுது என்று நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் நம்ம இமாம் பெருமக்கள் எழுதுகின்ற பொழுது ரெண்டாவது விஷயமாக அதிகமாக குறைகளை சொல்லி அவங்கள உசுப்பப்படுத்தக்கூடாது. அவங்கள குறை இருந்தால் தனிமையிலே சொல்கிறது. 4 பேர்த்துக்கு மத்தியில் அவள் அப்படி செய்தாங்க, அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி இழிவுபடுத்துவது, குறை கூடி அவங்கள இழிவுபடுத்துவது, இது கணவன்மார் செய்யவே கூடாது என்று ரெண்டாவது விஷயமாக எழுதுகின்றார். மூணாவது, மனைவிமார்களை கணவன்மார்கள் சந்தேகப்படக்கூடாது. திடீர்னு ஒரு ஃபோன் வந்து பேசுவாங்க, அவங்களுடைய தம்பிகிட்ட பேசியிருப்பாங்க, அத்தாவோட பேசிகிட்டு இருப்பாங்க, சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே கணவர் சந்தேகப்படுறது. இந்த மாதிரி எந்த நேரத்திலையும் சந்தேகப்படக்கூடிய கணவன்மார் இது செய்யவே கூடாது என்று இமாம் பெருமக்கள் தடுத்துள்ளார்கள். நல்ல குடும்பத்துக்கு கணவன்மார் நல்ல குடும்பமாக இல்லை என்று எழுதுகின்றார்கள் நமது இமாம் பெருமக்கள். அதாவது மூணாவது எழுதுகின்ற சந்தேகப்படக்கூடிய கணவன்மார் சீக்கிரமாக சந்தேகப்படக்கூடாது. மூணாவதாக. நாலாவதாக, தேவைப்படக்கூடிய நேரத்திலே எல்லோரும் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள வந்து என்ன செய்கிறது, 4 பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் மனைவிமார்களை என்ன செய்வது, கெட்ட வார்த்தையில் திட்டுவது, கேவலப்படுத்துவது. அது மாதிரி தான் மேலே சொன்னது மாதிரி தான், கேவலப்படுத்தக்கூடாது, திட்டக்கூடாது. இது 4வதாக எழுதுகின்றார். மனைவிமார்களை 4 பேர் இருக்கும்போது சபையில் வேறு ஏதாவது சொந்த பந்தம் இருக்கக்கூடிய நேரங்களில் குழந்தைகளுக்கு மத்தியில் அவங்கள வந்து திட்டக்கூடாது, வாயில் வந்து கெட்ட வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்கின்றார். 5வது, கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டை போடக்கூடாது. அதான் அவங்களுக்குள்ள மத்தியில் இருக்கும்போது சண்டை போடக்கூடாது. உள்ளுக்குள்ளேயே முடிச்சுக்கணும். வெளியே வந்து ரோட்டில் வருவாங்க, வண்டியில் வருவாங்க, உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டிருப்பாங்க. கடையில் வருவாங்க, பொருள் வாங்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு கடைக்குள்ளே சண்டை போடுவாங்க. வண்டியில் போகும்போது சண்டை போடுவாங்க, பஸ்ஸில் இருக்கும்போது சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி சண்டைகள் வந்து வீட்டுக்குள்ளே சண்டை இருக்கத்தான் செய்யும். வீட்டுக்குள்ளேயே அவங்க ரூமுக்குள்ளேயே பெட்ரூமுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வந்து என்ன செய்யணும், சண்டை போட்டுக்கணும். ஒரு 3 நாளைக்குள்ளே நீங்கள் பேசிடணும். அது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வளமை தான். நம்ம சண்டை சச்சரவு வருவது சகஜம் தான். மனிதர்களாக பிறந்தால் சண்டை வரும், சச்சரவு வரும், எல்லாம் வரும், கோபம் வரும். அந்த நேரத்தில் 3 நாளைக்கு மேலே பேசிடணும். அந்த சண்டை உள்ளுக்குள்ளேயே நம்ம ரூமுக்குள்ளேயே வச்சுக்கணும், வெளியிலே விடக்கூடாது சண்டையோட பிரச்சனைகள் என்று இமாம் பெருமக்கள் எழுதுகின்றார்கள். அதாவது 6வது விஷயம் சொல்கின்றார்கள், மாதவிடாய் நேரங்களில் அவங்கள வந்து வீடு கூடுவதற்காக வேண்டி அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்களை எச்சரிக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து தவிர்த்து இருக்க வேண்டும், அவங்களை சிரமப்படுத்தக்கூடாது அப்படின்னு எழுதுகின்றார்கள் 6வது விஷயமாக. 7வது, மனைவிமார்களுக்கு சரியான முறையிலே உணவுகள், துணிகள், வீடுகள் எல்லாமே அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கணும். ரொம்ப அதிகமாகவும் அவங்க பொருள்களை வாங்கி போடக்கூடாது, பிசுக்குத்தரம் காட்டக்கூடாது, கஞ்சத்தரம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு உணவுகள், அரிசி, பருப்பு, ஜாமான், துணிமணிகள் கேட்கும் போது என்ன கேட்கின்றாரோ அதில் நம்ம கஞ்சத்தனம் பண்ணாமல் தாராளமாக அவங்க சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கணும் கணவன்மார்கள். இதை வந்து அவங்க வாங்கி கொடுக்காமல் இருக்கக்கூடாது. கணவன்மார்கள் அவங்களுக்கு தேவையான உணவுகளை வாங்கி கொடுக்காம இருக்கக்கூடாது. 7வது விஷயமாக. 8வது விஷயமாக, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரியமாக இருக்கணும். சில குடும்பங்கள் பிரியமாகவே இருக்க மாட்டாங்க, எப்போதும் முகத்தையே பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. கணவன் மனைவி பேரு தான் கணவன் மனைவி, ஆனால் பிரியமாகவே பார்க்க முடியாது, பிரியமாகவே பேச மாட்டாங்க. அப்படி கூட ஒரு குடும்பம். இந்த மாதிரி குடும்பத்தில் கணவன் மாதிரி செய்யக்கூடாது. பிரியம் இல்லாமல் நடக்கக்கூடாது, பிரியமாக தான் இருக்கணும். ஒரு கணவன் சொன்னால் ஒரு மனைவி மேலே என்னதான் பிடிக்காத விஷயங்கள் இருந்தால், ஒரு விஷயம் பிடிக்காது இருந்தால் 4 விஷயம் பிடிச்ச விஷயம் இருக்கும். அந்த பிடிச்ச விஷயத்தை வச்சு நம்ம வந்து அவங்க மேலே பிரியமாக வச்சுக்கணும். அவங்க சரியான முறையில் உணவு செய்ய மாட்டாங்க, ஆனால் குழந்தைய நல்லா பார்ப்பாங்க. குழந்தைய சில மனைவிமார் பார்க்க மாட்டாங்க, ஆனால் வீடு வாசலாம் சுத்தமாக வச்சுருப்பாங்க. இப்படி ஒரு குறை இருந்தால் ஒரு நிறை இருக்கும். அப்போ அந்த நிறைய வச்சு மனைவியை நம்ம பிரியமாக பார்த்துக்கணும். பிரியமாக பார்க்க கூடாமல் இருக்கக்கூடிய கணவன் செய்யக்கூடாது. 7வது விஷயமாக. 8வது விஷயம், அவங்களுடைய மகள்
அவங்களுடைய மகர் நம்ம கொடுத்துருப்போம், 1 பவன் 2 பவன் 3 பவன், அதை சரியான முறையிலே மகர் நிக்கா நேரத்திலேயே கம்மி பண்ணுறது. 2 பவன் நிக்கா 2 பவன் சொல்லுவாங்க, ஆனால் 1 பவன் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் தரட்டி எழுதியிருப்பாங்க, கொடுக்காம இருப்பாங்க. அப்புறம் 3 பவனே போட்டிருப்பாங்க, தாலியாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் திருமணம் ஆன உடனே அவங்கள்ட்ட அப்படியே அபகரிச்சுறது, கேட்டு பேங்கில் ஒன்று வட்டிக்கு பேங்கில் வச்சுறது, இல்லை வித்துறது, அவங்களோட பிஸ்னஸுக்காக வேண்டி வித்துறது, இந்த மாதிரி உண்டான செயல்களை கணவன்மார் செய்யக்கூடாது. அப்புறம் மனைவி 10வது சொல்கின்றார்கள், மனைவிமாருடைய பெற்றோர்களை திட்டக்கூடாது. அவங்க இருக்கும்போது சண்டை சற்று அவங்களோட முடிச்சுக்கணும். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மனைவிமாருடைய அவங்க அத்தா இப்படி, அவங்க அம்மா இப்படி, அவங்க அண்ணன் இப்படி, அவங்க சகோதரி இப்படி அப்படின்னு சொல்லி ஏசுறது பேசுறது அவங்க குடும்பத்தால் இழுத்து சண்டை இழுக்கக்கூடாதுன்னு சொல்கின்றார்கள். 10வது விஷயமாக. 11வது விஷயம், அவங்கள நல்ல அவங்களுடைய கணவன் மத்தியில் உள்ள அந்த கணவன் சுத்தமாக இருக்க வேண்டும். கணவன்மார்கள் எப்போதும் சுத்தமாகவே அவங்களுடைய மனைவிமாரிடத்தில் இருக்க வேண்டும். சிலவங்க பீடி குடிச்சிருப்பாங்க, மது வந்திருப்பாங்க, அந்த வாடையோட மனைவி இடத்துல போவாங்க, சண்டை வரும், பிரச்சனை வரும். இந்த மாதிரி உள்ள விஷயங்களை கணவன்மார் தவிர்த்துக்கணும், செய்யவே கூடாது. பீடி குடிக்கிறவங்க முன்னாடி போனாலே அந்த வாடை வரும். ஏன்னா பீடி குடிக்கிறவங்க பீடியை குடிக்கக்கூடாது, குடித்தாலும் நல்லா சுத்தமாக வாயை கழிக்கணும். ஏன்னா வாயில் ஸ்மெல் வராத சில பாக்கெல்லாம் இருக்குது, அது வேணால் போட்டுக்கலாம். நம்ம நல்லா வாடை வராத மாதிரி உள்ள சுத்தமான முறையில் அவங்க வச்சுக்கணும். அது மாதிரி மது அருந்தி விட்டு அந்த வாடையோடு வருவாங்க. இந்த மாதிரிலாம் செய்யறதுனால கணவன்மார் செய்யக்கூடாது. அது மாதிரி சுத்தபத்தமாக இருக்கணும். ஒரு 5 நாள் குளிக்காமே இருப்பாங்க, ஆடைகள் மாற்றாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் கணவன்மார் செய்யக்கூடாது அப்படின்னு எழுதுகின்றார்கள். அது மாதிரி நல்ல ஹுஸ்னுல் கலாம், சிறந்த பேச்சு அவங்கள பேசிகிட்டே இருந்து அவங்கள சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கலாம். மற்றவங்க விஷயங்கள் பேசும்போது சில விஷயங்கள் பார்த்து கவனித்து பேசணும், ஆளை பார்த்து நேரத்தை பார்த்து பேசணும். மனைவி இடத்துல நல்ல விதமான முறையில் அழகான பேச்சுக்களை பேசி அவங்க நல்ல பிரியமான முறையிலே நல்ல ஜோக்கான முறையிலே மனைவி மாதத்தில் பேசி கொலாவி எல்லாமே அவங்க இடத்துல இருக்க வேண்டும். நேரங்கள் கொடுக்க வேண்டும், என்றும் நேரங்கள் கொடுக்கணும். ஆனால் சில கணவன்மார்கள் அவங்க இடத்துல நல்ல பேச்சே பேச மாட்டாங்க, நேரத்தையே கொடுக்க மாட்டாங்க. நேரமெல்லாம் ஃபோன்லேயே விளையாடிட்டு இருப்பாங்க, ஃபோன் நோண்டிகிட்டே இருப்பாங்க, வெளியில் அவங்கள பேசிகிட்டே இருப்பாங்க, வீட்டுக்கு வந்தாலே ஃபோனு தான். அவங்க நல்ல பேச்சும் பேச மாட்டாங்க, நேரத்தையும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் அழகான விஷயங்கள் எனக்கு முன்னோர்கள் பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிற கிதாபில் இந்த மாதிரி உள்ள செயல்கள்லாம் அழகான முறையில் அறிந்து புரிந்து நம்மளுடைய குடும்பங்களை நம்மளுடைய ஃபேமிலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா இவங்கள குடும்பங்களை போன்ற அழகான சொர்க்கமான வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல ஒரு குடும்பங்களாக அல்லாஹ் நம் அனைத்து குடும்பங்களையும் ஆக்கி ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.